மைக் ஆன் பண்ணுங்களேன். 0.3 சார். 0.3. வெரி குட். இதை 0.3 சொல்லி தசமத்தில் நாங்கள் எழுதலாம். ரைட். அடுத்தது இன்னொன்று விளங்கப்படுத்துறேன். அதாவது ஏற்கனவே உங்களுக்கு விளங்கப்படுத்தினது. அதாவது இப்படி இருக்குது. இதுல சரியா இப்படி படம் ஒன்றிருக்கு. இதை இப்படி பிரிக்கிறாங்க. இதுல நிறந்துட்டப்பட்டிருக்கு. அப்ப இதுல பின்னம் என்ன யாருக்கு தெரியும்? நிறந்துட்டப்பட்ட இதன் பின்னம் என்ன? 1 2 3 4 5 5 பிரிச்சு 1. இது சரி என்றாக கை வைக்கணும். சரி, இது சரி என்றாக கை வைத்துங்க. 5 பிரிச்சத்துல 1. ரைட். பிள்ளை என்றாக கை வைத்துங்க. அப்ப முதலாவது விட 5 பிரிச்சத்துல 1, ரெண்டாவது 8 பிரிச்சத்துல 1, மூன்றாவது 6 பிரிச்சத்துல 2. சரி, 6 பிரிச்சத்துல 1. என்ன விட? விட என்ன? இப்ப ஏற்கனவே படிப்பிச்ச என்ன எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. பனிஷ் கொடுக்குறேன்டா சமனா கொடுக்கணும். அப்படித்தானே? இல்லாட்டி அடிபடி நடக்கும். ரைட். இப்ப ஒரு ஆளுக்கு இந்த துண்டு கொடுத்தா இப்ப இது என்னன்னு சொன்னா எல்லாம் எதுல பார்க்கக்குள்ள எது சின்ன இருக்கோ அதே மாதிரி நாங்க எல்லாத்தையும் பிரிக்கணும். அப்படி பிரிச்சா இதை 2 பிரிக்கிறீங்கண்டா இதையும் 2 பிரிக்கணும். அதே போல இதையும் 2 பிரிக்கணும், இதையும் 2 பிரிக்கணும். அப்ப எத்தனையா பிரிச்சிருப்பாங்க என்று கேட்டா 1 2 3 4 5 6 7 8 8 பிரிச்சத்துல 1க்கு நிறம் தட்டிக்குது. சரிதானே? ரைட். இப்ப கேள்விக்கு போமா? ரைட். அந்த டியூட்ல முதலாவது கேள்வி. அந்த டியூட்ல முதலாவது கேள்வி. வினாக்களுக்கு விடையின் கீழ் கோடிடுக. உருவில் நிலற்றப்பட்டுள்ள பகுதி. உருவத்துல நிலற்றப்பட்டுள்ள பகுதி. எல்லாரும் கூட விடையை காட்டலாம். இன்னொன்று சொல்றேன்னா போறதுக்கு முன்ன கவனிங்க. இன்னொன்று சொல்றேன். சரியா? அதாவது சம வலு பின்னமண்டோடி கேட்டுக்கொள்ளு. சில பேர் என்னுடைய கிளாஸ்ல மற்ற குரூப்லையும் கேட்டிருந்தாங்க சம வலு பின்னமண்டா என்ன, அதை எப்படி என்று சொல்லி போட்டு. சரியா? யாருக்கு தெரியும் சமவெளி பின்னமண்டா? ஒரு ஆளுக்கு தான் தெரியும், மற்ற ஆளுக்கு தெரியும், 2 பேருக்கு தெரியும். சரியா? சமவலு பின்னமண்டா கேட்டுக்கொள்ளணும் ஒரே மாதிரி. அது என்ன ஒரே மாதிரி என்றா இப்ப சரியா இந்த ஆவட்டு இருக்குது, இந்த ஆவட்டு இருக்கு. பார்த்து கொள்ளுங்க. இதுல எவ்வளவுத்துக்கு நிறந்தட்டி? சரியா? இதுல இவ்வளவுத்துக்கு நிறந்தட்டி. இதுல எது பெரிசு? எது பெரிசு? இல்ல, 2 சமம் தானண்டா. கைவிட்டு 2ம் சமந்தான். முதலாவது பெரிசுங்கிறாங்க, 2வது பெரிசுங்கிறாங்க. அது 2க்கு நிறந்தட்டிக்கு, இது 1க்கு நிறந்தட்டிக்குன்னு சொல்லி 2வது பெரிசுங்கிறாங்க. வெரி குட். நிறைய பேரு சமன்தான் சொல்றாங்க. எப்படி சமன் என்றால் 4 பிரிச்சத்துல
നാലാപ്പിരിച്ചത്തിൽ ഉണ്ട് ഇതിര ഭിന്നം എന്നെ ഇതിര ഭിന്നം എന്നെ എട്ടാപ്പിരിച്ചത്തില് ரெண்டு அது எப்படி சமனா வரும் என்று கேட்டா கவனிக்கணும். இங்கதான் முக்கியமானது. இந்த இருக்கிற நிறந்தடினத்தை கொண்டு போய் நான் அழுக்கி போட்டு சரியா இந்த துண்டை அப்படியே எடுத்து அந்த வந்துட்டு சரியா இப்ப இதுவும் ஒன்று தானே பாருங்க அதே இதுதான் இது இஞ்சல மாத்தோம் இது அழிக்கிற போட்டு இங்கல மாத்திரம் அப்ப இதுல விளக்கம் என்ன நாலாப்பிரிச்சத்துல உண்டு இது எட்டாப்பிரிச்சத்துல ரெண்டு இதுவும் காவாசி தான் இதுவும் காவாசி தான் இது ஒத்துக்கிறீங்களா இது எப்படி சும்மா இதை எடுத்து விட்டோம்டா இது ஒரு நாலாப்பிரிச்சத்துல உண்டு தானே எடுத்து விட்டோம்டா இது நாலாப்பிரிச்சத்துல உண்டு அப்ப சரியா நாலாப்பிரிச்சத்துல உண்டு அப்ப இங்க கவனிக்கணும் சமவலு பின்னமண்டா இதுவும் ஒரே இதுதான் இது ரெண்டும் ஒரே இதுதான் அது எப்படி ரெண்டு ஒண்டாகுதுன்னு சொன்னா இந்த இருக்கிற ஒன்று ரெண்டால பெருக்கினா ஓ ரெண்டு ரெண்டு வருதா இந்த ஒண்ட சரியா ரெண்டால பிரிக்கினா ஓ ரெண்டு ரெண்டு இந்த நாலு ரெண்டால பிரிக்கினா நாலு ரெண்டு எட்டு வருதானே இப்ப இதுக்கு சமவலு பின்னம் என்ன கேட்டா ஆறுல உண்டு இதுக்கு சமவலு பின்னம் இத ரெண்டால பிரிக்கினா ஓ ரெண்டு ரெண்டு இத ரெண்டால பிரிக்கினா ஆறு ரெண்டு 12 சரியா ஒரே இது இப்ப ரெண்டால பிரிக்கினா ரெண்டால பிரிக்கணும் மேல ரெண்டால பிரிக்கினா மேல ரெண்டால கீழையும் ரெண்டால மேலையும் கீழையும் ரெண்டால பிரிக்கணும் அப்ப இதுக்கு சமவலு பின்னம் என்ன வரும் என்று கேட்டா இதுக்கு என்ன வரும் உதாரணத்துக்கு ரெண்டால பிரிக்கலாம் அல்லது மூணால பிரிக்கலாம் அல்லது நாலால பிரிக்கலாம் இல்லாட்டி ஒன்றால பிரிக்கலாம் சரியா அல்லது பிரிக்கலாம் பெருக்கிற மாதிரி பிரிக்கலாம் ரைட் இப்ப நான் வந்து ரெண்டால பெருக்கிறேன் அப்ப இது ரெண்டு நாலு இதை ரெண்டாலையும் இருக்கு மேல ரெண்டாலையும் கீழையும் ரெண்டால அப்ப 4 2 8 அப்ப இந்த பின்னமும் சமன்தான் சரியா விளங்குதா ஹலிமா விளங்கு ரெண்டாக்கள் கை வைத்துங்க அப்ப சரி அப்ப நான் எதுக்கு கேட்கிறேன் விளங்கி ரெண்டாக்கள் 3ல் 2 சமவலு பின்னம் முதலாவது 3ல் 1 இரண்டாவது 6ல் 4 மூன்றாவது 9ல் 4 என்ன விட வரும் சஃபியானா நல்லா பாருங்க சுந்துஸ் என்ன விட ஒண்டா ரெண்டா வீடியோ ஆன் பண்ணாக்கள் எல்லாரும் வந்துட்டு வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா எனக்கு விளங்கும் சும்மா அப்படியே இருந்தீங்கன்னு சொன்னா விளங்காது யாருக்கு விளங்கினா யாருக்கு விளங்கலைன்னு சரி போட்டு கையை காட்டினா எனக்கு விளங்கு இஜாஸ் அகமட் 2 ஓகே ரைட் ட்ரெண்டுங்கிறது சரி எப்படி என்று சொன்னா இந்த அரைக்கிறது நாங்க ரெண்டால பிரிக்கினா இது 2 4 அதே போல இதையும் ரெண்டால பிரிக்கினா 6 அப்ப 6ல் 4 வரும் சரியா 6ல் 4 ரைட் இதுக்கு சமவலு பின்னம் யாரு சொல்லுவீங்க பாப்போம் இதுக்கு சமவலு பின்னம் முதலாவது சரியா 2ல் 1 இரண்டாவது 4ல் 1 மூன்றாவது 16ல் 8 சமவலு பின்னம் யாரு சொல்லுவீங்க சாரி 16ல் 8 இல்ல 16ல் 4 யாரு சமவலு பின்னம் சொல்லுவீங்க
சமனான பின்னம். பெருக்கிற மாதிரி பிரிக்கலாம், அதுவும் சமவலுதான். கொஞ்சம் பேரு என்னடா ஆன்சர் வர மாதிரி யோசிக்காங்க. ரைட், 8ல் 4 தானே, சரியா? இது என்னன்னு சொன்னா கவனிங்க, பெருக்கிற மாதிரி பிரிக்கலாம் என்றா நாங்க பிரிக்கையும் மேலும். இப்ப இத 2ஆல பிரிச்சா, சரியா, 4 2ஆல பிரிச்சா 2 தரம். இதையும் 2ஆல பிரிக்கலாம். அப்ப 4×2 இதுவும் சமன்தான். இதை திருப்பி 2ஆல நாங்க பிரிச்சா ஒரு முறை, இதை 2ஆல பிரிச்சா 2 முறை. அப்ப 1×2 எல்லாத்தையும் ஒரே டைம்ல 4ஆல பிரிக்கணும் வை. இதை நாங்க 4ஆல பிரிக்கணும். 4ஆல பிரிச்சா எத்தனை தரம்? ஒரு தரம். இந்த 8 4ஆல பிரிச்சா எத்தனை தரம்? 2 தரம். அப்ப இதுவும் ஒரே இதுதான். இந்த முதலாவதுதான் விடு. பெருக்கிற மாதிரி நாங்க பிரிக்கலாம். விளங்குதா? விளங்குதுண்டாக்கள்? அப்ப இதுக்கு என்ன சொல்லுவீங்க? 6×2. முதலாவது 3×2, இரண்டாவது 3×1, மூன்றாவது 12×6. எது வரும்? நல்லா பாருங்க. இப்ப நீங்க பெருக்க போனா மேலையும் கீழையும் ஒரே மாதிரி வரணும். அப்படி இருந்தா அந்த ஆன்சர். அல்ல அது வரலன்னு சொன்னா பிரிச்சு பார்ப்போம். ரைட், முதலாவது சஞ்சனா காட்டுறோம். சஞ்சனா முதலாவது இப்படி வரும். முதலாவது இப்படி வரும். இப்ப இந்த இருக்கு, இதை நீங்க 2ஆல பிரிச்சிங்களா, 2ஆல பிரிச்சா எத்தனை தரம்? ஒரு தரம். சரி, இதை 2ஆல பிரிச்சா, 6 2ஆல பிரிச்சா எத்தனை தரம்? 3 தரம். அப்ப இதுதான் விட. அல்லது நான் பெருக்க போறேன் என்று சொன்னா, இதை 2ஆலையோ 3ஆலையோ 4ஆலையோ நீங்க இதால பெருக்கினீங்களா, உதாரணத்துக்கு நான் இது 12 வந்திருக்கேன்டா, 2ஆல பெருக்கப்பட்டீங்கன்னு. அப்ப இதை 2ஆல பெருக்கினா 2 4 வரணும். இதை 2ஆல பெருக்கினா 6 2 12 வரணும். இப்படி வந்திருந்தா தான் விட. ஆனா அப்படி வந்திருக்கா? இல்ல. சரியா? அப்ப சரியான விட 2ஆவது. சரி, இப்ப போ பாடத்துக்கு. சரி, சமவலு பின்னம். இப்ப இதெல்லாம் விளங்கப்படுத்திருக்கு. இனி அந்த வார டியூட்ல பார்த்து போன மாட்டா. சரி, முதலாவது நிலற்றப்பட்டுள்ள பகுதி விடைகள் எத்தனையாவது கையை காட்டலாம்? ஒன்று காட்டுறாங்க, 2 காட்டுறாங்க. முதலாவது நிலற்றப்பட்டுள்ள பகுதி என்ன வரும்? ஏற்கனவே நல்லா தான் விளங்குது. 8ஆ பிரிச்சிருக்கிறாங்க. என்ன 8ஆ பிரிச்சதுல 2 பகுதி. அப்ப முதலாவது யூசிபா எங்க இருக்கிறீங்க? முதலாவதுக்கு
ஆறா பிரிக்கிறீங்க கவுண்ட் பண்ணுங்க என்னங்க ரெண்டாவது விட காட்டினேன் ஆறாவது பிரிக்கிறீங்க பாருங்க எத்தனையா பிரிக்கிறீங்க 8 அப்ப ஏன் ரெண்டாவது காட்டினேன் ஆ 1 2 3 4 5 6 7 8 எட்டா பிரிச்சத்துல எத்தனைக்கு நிறந்துட்டீங்குது 2 இதுக்கு சமவலு பின்னம் எனக்கு தெரியுமாட்டாங்க கேக்குதுங்க சமவலு பின்னம் எனக்கு தெரியும் சரியா அதுல கேட்கல நான் கேட்கிறேன் சமவலு பின்னம் தெரிஞ்சாக்கள் இதுல எது வடின்னு சொல்லுங்க எது விட அந்த விடைக்கு சமவலு பின்னம் எது அதுக்கு சமனான பின்னம் மூன்றாவது வெரி குட் எப்படி எட்டா பிரிச்சதுல 2 அடி சரியா இது பிரிக்க தெரியா கஷ்டம் சொல்றாக்கள் இன்னொன்று செய்யலாம் சரியா இங்க 2 தானே வந்திருக்குது இது 2 வந்திருக்கு அப்ப இந்த விடையில சரியா இந்த தந்திருக்கிற விடையில இத 2 பிரிக்கிற 4 2 8 வரும்பா இதையும் 2 பிரிக்கிற 4 2 வரும்பா அப்ப இது வருது இல்ல அப்ப இதை 2 பிரிக்கினா 2 2 வரும் இதை 2 பிரிக்கினா 4 2 8 2 வரும் அப்ப இது வாரது இது அப்ப இந்த விடை சரியா பிரிக்கிறதே கஷ்டமா இருக்கு விளங்குது இல்லைங்கிறார்கள் விடையை வச்சு நாங்க பெருக்கி பெருக்கி பார்க்கலாம் எந்த விட செட் ஆகும்னு சொல்லி சரியா சமவலு பின்னத்துக்கு அடுத்தது இரண்டாவது கேள்வி நிலற்றப்படாத பகுதி நிலற்றப்படாதது எத்தனையாவது முதலாவது ரைட் இன்னொன்று ஒரு காணியில சரியா சும்மா கேட்கிறேன் ஒரு காணியில 8 பிரிச்சு 2 பங்க மகனுக்கு கொடுத்துட்டார் சரியா நல்லா கட்டிக்கொள்ளணும் 8 பிரிச்சு 2 பங்க மகனுக்கு கொடுத்துட்டார் அவர்கிட்ட மீதியா இருக்கிற எவ்வளவு 4 பிரிச்சு 2 பங்கு மூணாவது 8 பிரிச்சு 6 பங்கு 8 பிரிச்சு 6 பங்கு அடுத்தது 6 பிரிச்சு 4 பங்கு 6 பிரிச்சு 3 பங்கு யாருக்கு விட தெரியும் ஒரு ஆள் காணி ஒன்று வச்சிருக்காரு அதை 8 பிரிச்சு 2 பங்க மகனுக்கு கொடுத்துட்டாரா மீதி அவர் எவ்வளவு வச்சிருப்பார் உதாரணத்துக்கு அதை எப்படி நாங்க மீதி பார்க்கிறேன்னு சொன்னா சரியா உதாரணத்துக்கு இத 4 பிரிச்சு 1 பங்க நான் திண்டா மீதி எவ்வளவு என்று கேட்டா 4 பிரிச்சத்துல 3 பகுதி என்ன எப்படி மீதி 1 போனா மிச்சத்தை கழிச்சா சரி அப்ப இதுல 8 பிரிச்சத்துல 2 போனா மிச்சம் 8 பிரிச்சத்துல 6 அதானே 8 பிரிச்சத்துல 6 அப்ப அதுதான் மீதி சரியா ரைட் 4 பிரிச்சத்துல 1 4 பிரிச்சத்துல ஒரு பகுதி சரியா ரவி எடுക്കാം 4 பிரிச்சத்துல ஒரு பகுதி முரளி எடுക്കാം
மீதி என்ன? முதலாவது விட ஒன்றுங்கள் ரெண்டு, ரெண்டாவது விட 4 பிரிச்சத்துல 1, மூன்றாவது விட 4 பிரிச்சத்துல 3. என்ன விட வரும்? டார்கெட் இண்டிவா ஒரு என்ன தடுப்போம்? காணி என்று எடுப்போம். ஒரு காணிய சரியா ரவி 4 பிரிச்சு ஒன்றெடுக்கிறான், முரளி வந்து 4 பிரிச்சு ஒன்றெடுக்க. மீதி எவ்வளவு? எந்த விட? 4 பிரிச்சத்துல அதாவது 1/2 முதலாவது விட, ரெண்டாவது 1/4, மூணாவது 3/4. எது வரும்? யாரு கட்டிட்டு பா? ஆயிஷா விடைய காட்டுங்க. சிரிக்கி சிரிக்கி இருக்காம விடைய காட்ட சொன்னா கவனம் காட்டுறா நீ? ஆயிஷா விடைய காட்ட சொன்னா கவனம் காட்டிட்டு இருக்கியா எனக்கு? ரைட். ஒண்டுங்கிறது சரி. எப்படி? அதாவது இந்த இருக்கிறது உதாரணத்துக்கு சரியா, இது விளங்குதானே? 4 பிரிச்சத்துல இது ரவி எடுத்தாரு, இது முரளி எடுத்தார். சரியா, அப்ப மீதி எவ்வளவு? அரைவாசி. விளங்குதானே? அப்ப இது அரைவாசன் 4 பிரிச்சத்துல 2 வரும். என்ன 4 பிரிச்சத்துல 2? இத சமவலுப்பினத்துக்கு மாத்தினா 1/2 வருமா வராதா? சமவலுப்பினத்துக்கு மாத்தினா இது வருமா வராதா? வரும். எப்படி? 2ஆல பிரிச்சா இத 2ஆல பிரிச்சா 1/2 வரும், இத 2ஆல பிரிச்சா இது 2 வரும். அப்ப 1/2. இதான் சமவலுப்பின்னம். கிளியரா? சரி, இனி உதாரணம் இல்லை, இனி கேள்விதான். இதுக்கு நிலட்டப்படாத பகுதி 8 பிரிச்சத்துல 6. அடுத்தது 3வது கேள்வி, நிலட்டப்பட்ட பகுதி முழு உருவின் என்ன பின்னம்? எத்தனையாவது விட? நிலட்டப்பட்ட பகுதி முழு உருவின் என்ன பின்னம்? எத்தனை பிரிச்சிருக்கிறாங்க? 1 2 3 4 5. 5 பிரிச்சத்துல 1 கை வைத்தலாம். 5 பிரிச்சத்துல 1 கை வைத்தலாம். அஞ்சா பிரிச்சத்துல 1 மாத்திரம் கை வைத்தலாம், மத்தாக்கள் கையை விடுங்க. நல்லா பாருங்க, எல்லாம் சமனா பிரிச்சிருக்கா? கை வைத்துறாக்கள் பிரிச்சிருக்கா அவங்களுக்கு? ஹயா ஹயா மைக் ஆன் பண்ணு. எல்லாம் சமனா பிரிச்சிருக்கா? இல்ல சார். பிரிச்சிருக்கா? இல்ல. அப்ப என்ன எப்படி வாரப்ப விட? ரெண்டாவது ஏற்கனவே சொல்லி தந்திருக்குது. ஃபெஸ்ட்டுக்கு எல்லாம் சமனா பிரிச்சிருக்கா? இல்லாட்டி நாங்க சமனா பிரிக்கணும். சமனா பிரிச்சிருந்தா விடையை கவுண்ட் பண்ணி போட்டு போடுறதுதான். சமனா பிரிக்கலண்டா நாங்க சமனா பிரிக்கணும். விளங்குதா? அப்ப எப்படி இதுக்கு சமனா பிரிக்கலாம்? எப்படி போட்டிருக்க அந்த கேள்வி? இப்படி முக்கோணியை தந்து போட்டு சரியா, இப்படி தந்து போட்டு இதை 2ஆ பிரிச்சிருக்கிறாங்க. அப்படித்தானே? இந்த ஒரு முக்கோணியை 2ஆ பிரிச்சிருக்கிறாங்க. அப்ப இதுக்கு நிறந்துட்டிக்காங்க என்று வச்சா அப்ப நாங்க என்ன செய்யலாம்? ஒரு முக்கோணியை 2ஆ பிரிச்சிருக்கீங்க சரியா, அப்ப நாங்க இதையும் 2ஆ பிரிப்போம், இதையும் 2ஆ பிரிப்போம், இதையும் 2ஆ பிரிப்போம். அப்ப மொத்தம் எத்தனை வரும் என்று கேட்டா 8 வரும். 8 பிரிச்சத்துல 1. விளங்குதா? விளங்கினாக்கள்?
சரி, அப்ப நான் ஒன்று தரனதுக்கு நீங்க ஆன்சர் எடுங்க. இதுக்கு நீங்க எழுதி, சரியா, விட தர மாட்டேன். நீங்க எழுதி பேப்பர்ல இப்படி மைக்குக்கு முன்னே கொண்டு வந்து காட்டணும். இதுக்கு இதுல பின்னம் என்ன? யாருக்கு இல்லை. இதுல பின்னம் என்ன? இது எக்ஸாமுக்கு வந்த கேள்வி. பிள்ளை அசீசா பிள்ளை. மஹீரா சரி. எப்படிம்மா காட்டுறது? என்னது? எத்தனை இதால இல்ல. என்ன விட வருது இல்லையா? சசிகா விட ஒன்று 2 3 4 5 6. முதலாவது விட 6ல் உண்டு. இரண்டாவது விட 8ல் உண்டு. மூன்றாவது விட 16ல் உண்டு. என்ன விட வரும்? மூன்றாவது விட. சரியான ஆன்சர் மூன்றாவது விட. எப்படி என்று பார்த்தா, இந்த முக்கோணி 4ஆ பிரிவட்டிக்கு. சரியா? இந்த இருக்கிற முக்கோணி 1 2 3 4 துண்டா பிரிவட்டிக்கு. அப்ப இது 4 துண்டண்டா, இதுவும் 4 துண்டு, இதுவும் 4 துண்டு, இதுவும் 4 துண்டு. அப்ப மொத்தம் எத்தனை துண்டு? 16 துண்டு. 16 துண்டுல ஒன்றுக்கு தான் நிறந்துட்டி. விளங்கினாக்கள்? சரியா? விளங்கினாக்கள்? விளங்குதானே? விளங்காட்டே கை வைத்துங்க. என்னோட பிரிச்சு காட்டுறேன். விளங்காத அக்களுக்கு இப்ப இதை வந்து இப்படி போட்டு இப்படி என்றா இதுல 4, இதை இப்படி போட்டு இப்படி போட்டா இதுல 4, அடுத்தது இதை வந்து இப்படி போட்டா இதுல 4. அப்ப மொத்தம் எத்தனை ஆண்டா 16ஆ பிரிச்சிருப்பாங்க. சரியா? 16ஆ பிரிச்சதுல ஒன்று. சரி, அடுத்தது இதுக்கு நிலட்டப்பட்ட பகுதி முழு உருவின் என்ன பின்னம்னு சொன்னா 8ஆ பிரிச்சதுல உண்டு. அடுத்தது உருவில் நிலட்டப்படாத பகுதி முழு உருவின் என்ன பின்னம்? எத்தனையாவது? எத்தனையாவது அஸ்வந்தி? ரெண்டாவதா? ரெண்டாவது சார். ரெண்டாவது. ஓகே, வெரி குட். ஏன் மொத்தமா இதை பிரிக்கக்குள்ள 8ஆ பிரிச்சிருப்பாங்க. 8ஆ பிரிச்சதுல ஒன்றுக்கு நிறந்திட்டப்பட்டா மீதி 8ஆ பிரிச்சதுல 7 நிறந்திட்டப்படல. அடுத்த கேள்வி, 5வது கேள்வி. 5வது கேள்வி விடைய காட்டுங்க. உருவில் நிலட்டப்பட்ட பகுதிக்குரிய தசம எண் என்ன? தசம எண் என்று கேட்டீங்க. அப்ப 1 2 3 4 5. சரியா? 5க்கு நிறந்துட்டிருக்காங்க. எத்தனையில நிறந்துட்டிருக்காங்க? 10ஆ பிரிச்சத்துல. சரியா? 5க்கு நிறந்துட்டிருக்காங்க. அப்ப என்ன தசம எண்? 10ஆ பிரிச்சத்துல 5க்கு நிறந்துட்டினா 0.5. அப்ப முதலாவது விடை. நிலற்றப்படாத பகுதி தசம எண் என்ன வரும்? நிலற்றப்படாத தசம எண்
அது எத்தனை அதுவும் 10 பிரிச்சத்தில் 5க்கு நிலட்டப்படலை அப்படித்தானே 5க்கு நிலட்டப்படலை 10 பிரிச்சத்தில் 5க்கு அப்ப அதுவும் 0.5 ஏழாவது நிலட்டப்படாத பகுதியின் பின்னம் எது வரும் யாரு கட்டிட்டு பார்ப்போம் ஏழாவது கொடியை காட்டுங்க நிலட்டப்படாததுக்குரிய பின்னம் எது எல்லாரும் காட்டணும் கையை அஸ்வந்தி விடையை காட்டுங்க மூணாவதா எங்க பிரிக்கிறீங்க இது ரெண்டா பிரிக்கிறதுக்கு ரெண்டா வந்துட்டீங்க அப்படியா ஏழாவதுக்கு விட ஏழாவதுக்கு விட ருக்கையா ரிஸ்வான் ஓகே ஏழாவதுக்கு சபியா ஆயிஷ் ஏழாவதுக்கு விடைய கையில காட்டுங்க எல்லாரும் பாத்திமா விட ஏழாவதுக்கு 2 என்கிறது ஓகே ஏன் 4 பிரிச்சத்துல சரியா 2க்கு நிறந்துட்டிக்குது அப்ப இது விட இல்லைன்னு சொன்னா இதுக்கு சமனான பின்னம் என்ன வரும் அதாவது இந்த நிறந்துட்டினத்தை நான் இவ்விடத்தை மாத்தினேன்டா அரைவாசிக்கு நிறந்துட்டிக்கான் சரியா அப்ப 2வது விட நிலட்டப்பட்ட பகுதிக்குரிய தசமம் என்ன நிலட்டப்பட்ட பகுதிக்குரிய தசமம் என்ன அரைவாசிக்கு நாங்க எப்படி தசமத்துல சொல்ற 0.5 சொல்றேன் சரி அப்ப இது சரி இதுக்கு இந்த அழுகிறது கவனிச்சுக்கொள்ளுங்க டிஸ்பிளேல அழுகிற சரியா இதுக்கு என்ன தசமம் யாருக்கு தெரியும் இந்த இருக்கிற இதுக்கு என்ன தசமகன் என்ன வரும் நாலாப்பிரிச்சத்தில் ஒன்றுக்கு தசம எண் என்ன 0.5 0.4 0.25 என்ன விட 1 2 3 என்ன விட வரும் யாரு கட்டின்னு பாப்போம் இந்த 1/4 இதுக்கு தசமத்துல சொன்னா என்ன விட நான் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணக்குள்ள சொல்லி தந்தேன் என்ன வரும் மூன்றாவது விட சரியான விட அதான என்ன விட காவாசிக்கு 0.25 ரைட் இதுக்கு என்ன விட ரெண்டாவது இது முக்காவாஸ் சொன்னா 0.75 சரியா ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் அடுத்தது 9வது ஒருவில் நிலட்டப்படாத பகுதிக்குரிய பின்னம் நிலட்டப்படாதது நல்லா பாருங்க என்ன அரைவாசிக்கு தானே நிலட்டப்பட்டி என்ன அதாவது 8 பிரிச்சா இதை நாங்க இப்படி பிரிச்சோம்னு சொன்னா மொத்தம் எத்தனையா பிரியுது 8 பிரியுது 8 பிரிச்சத்துல எத்தனைக்கு நிலட்டப்படலண்டா 4க்கு நிலட்டப்படல அப்படியண்டா என்ன பின்னம் இது 1/2 சரியா முதலாவது விட சரி எடுத்தாக்கள் கையுத்துங்க 10வது உருவில் நிலட்டப்படாத பகுதி முழு உருவின் என்ன பின்னம் முழு உருவத்துல என்ன பின்னம் மொத்தம் எத்தனை 8 பிரிச்சத்துல 4க்கு நிறந்துட்டல அப்ப 2வது விட சரியா 2வது விட நிலட்டப்பட முழு உருவின்
8 பிரிச்சத்துல 4க்கு நிறந்துட்டல. ரைட். 11வது நிரட்டப்படாத பகுதிக்குரிய தசமம் யாருக்கு இயலும்? நிரட்டப்படாத பகுதிக்குரிய தசமம் உங்களோட விடையை காட்டுங்க. நிரட்டப்படாத பகுதிக்குரிய தசமம் 11வதுக்கு விடையை காட்டலாம். இதுதானே படம், இதுதானே படம். நிலட்டப்படாததுக்குரிய தசமம் எத்தனையாவது வரும்? இப்ப இது 1 2 பிரிச்சிருக்காங்க, சரியா? அப்ப நாங்க எல்லாத்தையுமே 2 பிரிக்கணும். 2 பிரிச்சா இதுல 2 4 6 8 10. 10 பிரிக்கிறதுல 1 2 3 4 இதுல 2க்கு நிறந்துட்டீங்க பாருங்க. இதுக்கு 2க்கு நிறந்துட்டீங்க. 1 3 4 10 பிரிக்கத்துல 4க்கு நிறந்துட்டீங்க. நிறம் தீட்டாவது 10 பிரிக்கத்துல 6. 10 பிரிக்கத்துல 6க்கு நிறம் தீட்டல்ல. இது நிறம் நிலட்டப்படாதது, படாதது, இது பட்டது. அப்ப தசமத்துல கேட்டா இது 0.4, இது 0.6, 0.6. அப்ப என்ன விட வரும்? 3வது விட. கேட்டதுக்கு படாது நிரட்டப்படாதது கேட்டிக்குது, 3வது விட. சரியா? விளங்கினாக்கள் கைத்துங்க. 11வது விளங்கினாக்கள். ஓகே, வஃபா இருக்கிறீங்களா? கை வைத்து ரைஸ் ஹேண்ட் போட்டிருக்கிறான். ரைட், பாப்போம். அடுத்த கேள்வி 12வது உருவில் நிரட்டப்படாத பகுதிக்குரிய தசமம் பின்னம் எது வரும்? கையில காட்டுங்க. எத்தனையாவது? படாததுக்குரிய பின்னம். இப்பதான் கீறி காட்டியிருக்கிறேன். எத்தனையாவது? முதலாவது. ஜனா யாருக்கு பழிச்சு காட்டுற? ரைட். அடுத்தது 13வது முழு உருவில் நிலட்டப்பட்ட பகுதி தொடர்பான மிகச் சரியான கூற்று. கவனிச்சு கொள்ளுங்க. இந்த கேள்வி சரியா நிறைய இடத்த வரும். என்னோட மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த இருக்கிற கேள்வி அரைவாசை விட கூட, அரைவாசை விட குறைய, அரைவாசிக்கு சமனானது என்று சொல்லி நிறைய இடத்த நிறைய பேப்பர்ல வரும். சரியா? அப்ப இதுக்கு நாங்க செய்யற முறை என்னன்னு சொல்லி சொன்னா ஒழுங்கா பார்த்து கொள்ளணும். சரியா? அரைவாசி இப்படி அரைவாசி வரும், இப்படி அரைவாசி வரும் என்று பார்த்தா கவனிச்சு கொள்ளுங்க. இதுல சரியா இந்த தொங்கல்ல இருக்குது, இந்த தொங்கல்ல உள்ள இந்த பெட்டிய, இந்த இருக்கிற பெட்டியை நீக்கினா சரியா, நான் நீக்கிறேன். தொங்கல்ல உள்ள பெட்டியை நீக்கினா இப்ப இந்த பெட்டியில நல்லா கவனிங்க, இதுல நடுவால
கோடு அடிச்சிருக்காங்க. இது விளங்குதா? அப்ப சரியா அரைவாசிக்கு அடிச்சிருக்காங்க, அப்படித்தானே? இப்ப இதை நீக்கினா சரியா அரைவாசிக்கு அடிச்சிருக்காங்க. இந்த பெட்டி, அதாவது நான் அழிச்சதுக்கு முதல்ல பார்த்துக்கணும். இப்ப அரைவாசிக்கு. ஆனா இப்ப பாருங்க, இப்ப அரைவாசிக்கு அடிச்சிருக்காக இல்ல, அரைவாசை விட குறைய அடிச்சிருக்காங்க. அப்ப எப்படி அரைவாசிக்கு எப்படி என்று வரும் என்று சொன்னா, நாங்க சரியா அரைவாசியில பிரிக்கணும். பிரிச்சோம் என்று சொன்னா எந்த மல்ல வரணும் கோடு என்றா இப்படி வரணும். என்ன, இப்படி வந்தா தான் அரைவாசிக்கு, இங்கால வந்தா அரைவாசி. ஆனா அப்படி வரல, அதுக்கு இடையில வருது. அப்ப அரைவாசை விட குறைய, அரைவாசியிலும் குறைய. விளங்குதா ஆயிஷா? விளங்கிட்டா? சரி. 14வதுக்கு நிலட்டப்பட்டுள்ள பகுதி என்ன பின்னம்? எத்தனை? 1 2 3 4 8 பிரிச்சிருக்கு. 8 பிரிச்சதுல 4க்கு நிறந்துட்டி. சரியா? ரைட். அடுத்து உருவில் நிலட்டப்பட்டுள்ள பகுதிக்குரிய தசமம் எத்தனையாவது? சஞ்சனா ஆன்சர் காட்டுங்க. 15க்கு தசமம். உருவில் நிலட்டப்பட்டுள்ள பகுதிக்குரிய தசமம் எல்லாரும் காட்டுங்க ஆன்சர். நிலட்டப்பட்ட பகுதிக்குரிய தசமம் எத்தனையாவது? முதலாவது காட்டுறாக்களும் இருக்கு, மூணாவது காட்டுறாக்களும் இருக்கு. முதலாவது எப்படி வரும் கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப ஒரு ஆள் முதலாவது காட்டுது. ஏன் காட்டுது? 8 பிரிச்சத்துல 4 தானே, அப்ப 0.4 இப்படி என்று காட்டு. சரியா? இது சரியா? அது 10 பிரிச்சத்துல 4 வந்தாத்தான் 0.4. 8 பிரிச்சத்துல இல்ல, கவனிச்சு கொள்ளணும். 8 பிரிச்சத்துல வராது. என்ன 0.4 போடுறியா, 0.3 போடுறியா, 0.2 போடுறியா, அது 10 பிரிச்சத்துல மட்டும்தான் போடணும். விளங்குதா? 10 பிரிச்சத்துல மட்டும். அப்ப இதுக்கு என்ன வரும் என்று கேட்டா, 6 பிரிச்சத்துல 2 0.2 வரமாட்டாங்க கைதுங்க. வருமா? வராது. அப்ப எப்ப 0.2 என்ன வரும் என்று கேட்டா, 10 பிரிச்சத்துல 2 வந்தா மட்டும்தான் 0.2 வரும். சரியா? ரைட். அப்ப இதுக்கு என்ன வரும் என்று கேட்கிறாங்க. 4 பிரிச்சத்துல 1. அப்ப இதுக்கு எல்லாருக்கும் தெரியும் 0.1 வருமா? வராது. சரியா? அப்ப என்ன வரும் இதுக்கு? 0.25, காவாசிக்கு 2.5. அப்ப 8 பிரிச்சத்துல 4 இதுல சமவெளி பின்னம் என்ன? சமவெளி பின்னம் 8 பிரிச்சத்துல 4 1 2 அப்படித்தானே? சமவெளி பின்னம் 1 2. 1 2 என்ன அர்த்தம்? அரைவாசி. அரைவாசி என்று சொல்லி சொன்னா 0.5. இதுதான் தசமம். சஞ்சனா விளங்குதா? விளங்கினாக்க கைவித்துங்க. இது விளங்கினாக்கள். இது 8 பிரிச்சத்துல 4 சரியா? அரைவாசி. அப்ப இதுக்கு 8 பிரிச்சத்துல 2 யாரு சொல்லுவீங்க? தசமம் 1 முதலாவது 0.2, இரண்டாவது 0.25, மூன்றாவது 0.5. என்ன விட வரும் பாப்பம்? கையை காட்டுங்க. இதுக்கு என்ன விட வரும்? ஹயா எத்தனையாவது?
இந்த அரைக்கிறதுக்கு எத்தனையாவது? ரெண்டாவதுங்கிறார்கள். வெரி குட். இதுல சமவெளி பின்னம் எப்படி எழுதலாம் நாங்க? சமவெளி பின்னம் சொன்னா இப்ப நான் ரெண்டால பிரிக்கிறேன்டா 1 வரும். என்ன இது ரெண்டால பிரிக்கிறேன்டா 4 வரும். அதாவது 1/4. இதுதான் சமவெளி பின்னம். என்ன அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க இது சமவெளி பின்னம் பார்க்க விளங்குது இல்லைன்னு சொன்னா, அதாவது இதை போட்டு 8ஆ பிரிப்போம். 8ஆ பிரிச்சதுல 2 பகுதி நிறந்துட்டினா அப்ப என்ன நமக்கு உண்மையா பார்க்கக்குள்ள எப்படி வரும்? காவாசிக்கு நிறந்துட்டீங்க அப்படித்தானே? நாங்க வந்து காவாசிக்கு நிறந்துட்டீங்க. காவாசி சொன்ன என்ன அர்த்தம்? 1/4. அப்ப இதுக்கு தசமத்தில் அழினா எப்படி வரும்? 0.25. சரியா? 0.25. ரைட். அடுத்த கேள்வி. ஒருவேளை நிலட்டப்பட்டுள்ள பகுதிக்குரிய தசமம். இது வந்துட்டு என்ன வருது? 8ஆ பிரிச்சத்துல சரியா 4க்கு நிறந்துட்டிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அரைவாசிக்கு 1ஆ அதாவது 1/2. இதுதான் அதுல என்ன பின்னம். அப்ப அரைவாசிக்கு பின்னம் வந்து 2. 3ஆவது. அடுத்தது 16ஆவது. சரியா 6ஆ பிரிச்சத்துல 1க்கு நிறந்துட்டி. இதுல 3/2 நிலற்றுவதற்கு இன்னும் எத்தனை பகுதி நிலற்றப்பட வேண்டும்? எத்தனை வரும் பாப்பம்? எத்தனையாவது விட வரும்? 3ஆ பிரிச்சத்துல 2 நிலற்றணுமாம். 3ஆ பிரிச்சத்துல 2 நிலற்றணுமா? அவனிங்க சரியா? மூணா பிரிச்சத்துல 1க்கு நிலட்டணுமெண்டா இதுல எத்தனை கட்டத்துக்கு நாங்க நிலட்டணும் பாருங்க. நல்லா மதிச்சிங்கண்டா டக்குன போய் கம்மடிக்கலாம். நீ எத்தனைக்கு நாங்க நிலட்டணும்? 3ஆ பிரிச்சத்துல 1க்கு நிலட்டப்படணும். அது என்ன 1 தானே அடிச்சிருக்கு ஏண்டா அது 1க்கு அந்தரந்தடி. 9ஆ பிரிச்சத்துல 1க்கு நான் 3ஆ பிரிச்சத்துல 1க்கு நிலட்ட சொல்றேன். அப்படி என்றா நீங்க எப்படி படம் வந்தாலும் சரியா, இந்த படம் எப்படித்தான் இடையில போட்டு பிரிச்சாலும் நீங்க போட்டு பிரிக்கணும். எப்படி பிரிக்கிற? 3ஆ போட்டு. அப்ப நான் என்ன செய்யறேன்? இப்படி பிரிக்க, இப்படி பிரிக்க. சரியா? அப்ப 1 துண்டு 2 துண்டு 3 துண்டு. அப்ப 3ஆ பிரிச்சதுக்கு 1க்கு நிறந்துட்டணும். ஏண்டா இவ்வளவுத்துக்கும் தான் நிறந்துட்டணும். என்ன அப்படி இல்லைண்டா இவ்வளவுத்துக்கும் நிறந்துட்டணும். எப்படியோ நான் இந்த சைடுக்கு இவ்வளவுத்துக்கு நிறந்துட்டணும்டா. இப்ப ஏற்கனவே 1க்கு தான் நிறந்துட்டேன். அப்ப நான் இன்னைக்கு 2க்கு நிறந்துட்டணும். விளங்குதா? விளங்குதானே? சரி. அப்ப இப்படி தாராங்க. இன்னொன்று எப்படி? இப்படி ஒன்று வந்து இப்படிதான் தெரியும். சரியா? இதுல இதுக்கு நிறந்துட்டீக்குது, இதுக்கு நிறந்துட்டீக்குது, இதுக்கு நிறந்துட்டி. பாப்போம் யாரு கட்டி. சரியா? யாரு கெட்டிக்காராங்களோட சொல்றாங்க 4ஆ பிரிச்சத்துல 1க்கு நிறந்துட்டணும்டா இன்னும் எத்தனைக்கு நிறந்துட்டணும் கேட்காங்க. 4ஆ பிரிச்சத்துல 1க்கு நிறந்துட்டணும்டா இன்னும் எத்தனைக்கு நிறந்துட்டணும். அப்ப யோசிக்கணும் என்ன பிரிப்பாம். ரைட்டா? 1 எழுத வேணாம், கவனிச்சு கொள்ளுங்க. என்ன செய்வோம்? பிரிப்பம். எப்படி பிரிப்பம்? இப்படி. அதாவது இப்படி ஒரு துண்டு 2 3 ரைட். சரியா? அப்ப என்ன செய்கிறேன்? இந்த துண்டை புள்ளா நிறந்துட்டுவோம் மட்டும் நான் யோசிக்க. நான் அதான் நாளைக்கு இந்த தீட்டினத்தை கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து வைக்க. சரியா? அப்ப இது வராது. இந்த தீட்டினத்தை இங்க கொண்டு வந்து வைக்க.
அப்ப இதுவும் வராது. அப்பதான் நீங்க விட்டு கெடுக்கலாம். அப்ப இதுக்கு மட்டும்தான் நான் தீட்ட வேண்டியது. அப்ப ஒரு துண்டு விளங்கிட்டா? அப்ப ஒன்றுக்கு தான் நான் இருந்துட்டணும். யாருக்கு விளங்கினே? சரி, இதுக்கு நீங்க தான் ஆன்சர் சொல்ல போறீங்க. அஞ்சா பிரிச்சதுல ரெண்டுக்கு நிறந்துட்டணும் எப்படி சொன்னா இன்னும் எத்தனைக்கு நிறந்துட்டணும்? ஆன்சர் நீங்க வா. சரி, நீங்க எனக்கு ஆன்சர் காட்டு. அஞ்சா பிரிச்சத்துல ரெண்டுக்கு நிறந்துட்டணும் என்று சொன்னா நான் இன்னும் எத்தனைக்கு நிறந்துட்டணும்? எத்தனை கட்டத்துக்கு? சரி, அப்படியா பாப்போம். தாரிக்கிறத கொண்டு வந்து இவடத்தை வைக்கிறேன். சரி, அப்ப இது இல்ல. ரைட். அஞ்சா பிரிச்சு ரெண்டு அடிச்சுன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு. இதுல ரெண்டு கண்டா இவ்வளவு தந்துட்டானு அப்படித்தானே? அவ்வளவுத்துக்கு நிறந்துட்டணும். இப்ப ஏற்கனவே மூணுக்கு வந்துட்டு ஒன்று ரெண்டு மூணு மூணுக்கு நிறந்துட்டினா சரி. யாரு கூட வந்து ரைட். ஆறா பிரிச்சத்துல நான் ரெண்டுக்கு நிறந்துட்ட வடி ஆறா பிரிச்சத்துல ரெண்டுக்கு நான் நிறந்துட்டோம் என்று சொன்னா இன்னும் எத்தனைக்கு நிறந்துட்டோம்? ஆறா பிரிச்சத்துல ரெண்டுக்கு நிறந்துட்டோம் என்று சொன்னா நான் இன்னும் எத்தனைக்கு நிறந்துட்டோம்? பத்துக்கா? அஞ்சுக்கா? பாப்போம். இது ஆறா பிரிச்சதுல நாம ஆறா பிரிக்கணும். இது எத்தனையா பிரிச்சுதான் நாம ஆறா பிரிக்கணும். எப்படி பிரிக்கலாம்? ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. ரைட்டா? அப்ப ஆறு ஆறா பிரிக்கிறீங்கன்னா ரெண்டுக்கு நிறந்துட்டணும்டா. இந்த லைனுக்கும் திட்டணும் இந்த லைனுக்கும் திட்டணும் அப்படித்தானே? சரி, அப்ப பாருங்க இவ்வளவுத்துக்கும் நாங்க நிறந்துட்டணும்டா இவ்வளவுத்துக்கும் நிறந்துட்டணும்டா. இப்ப இந்த தீட்டிக்கிறத கொண்டு வந்து இங்க வைக்கிறேன். சரியா? அப்ப இங்க வராது. இந்த தீட்டினத்தை இதுக்க வைக்கிறேன். அப்ப இதுவும் வராது. இந்த தீட்டினத்தை இங்க வைக்கிறேன். இதுவும் வராது. இது தூக்கி இங்க வைக்கிறேன். சரி, இவ்வளவு உண்டா தீட்டிட்டேன். ஆறா பிரிச்சு ரெண்டுக்கு தானே கேட்டேன். அப்ப இந்த லைன் ஃபுல்லா தீட்டணும். அப்பதானே ஆறு ரெண்டு வரும். அப்ப ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு. அப்ப அஞ்சுக்கு இன்னும் நிறந்துட்டணும். விளங்கினாக்கள் யாரு? சரியா? ரைட், ஓகே. அப்படின்னு சொன்னா இந்த கேள்விக்கு மூணா பிரிச்சத்துல ரெண்டுக்கு நிறந்துட்டாம். நீ எத்தனைக்கு நிலட்டணும்? இப்படிங்க நான் ஆன்சர். இன்னைக்கு எத்தனைக்கு நிறந்துட்டணும்? மூணா பிரிப்பேன். அப்ப நான் இதை மூணா பிரிக்கேன். இது ஒரு தொண்டு ரெண்டு தொண்டு மூணு தொண்டு. மூணா பிரிச்சேன்டா இது ஒன்று ரெண்டு மூணு. மூணா பிரிச்சா மூணா பிரிச்சத்துல ரெண்டுக்கு தீட்டணும்டா நான் இவ்வளவும் தீட்டணும். என்ன? இவ்வளவுத்தையும் தீட்டணும். அங்க ஒன்றுக்கு நிறந்துட்டி வச்சிருக்கி. அப்ப நான் திட்ட வேண்டியது இது ஒன்று ரெண்டு
3. அப்ப நான் 3க்கு நிறம் தட்டணும். விளங்கினாக்கள் கையெழுத்துங்க. சரி, 17வது உருவில் உள்ள நிலட்டப்பட்டுள்ள பகுதியின் பின்னம். நிலட்டப்பட்டது என்ன பின்னம்? நிலட்டப்பட்டது கேட்டிக்குது. அப்ப மொத்தம் 8ஆ பிரிச்சிருக்காங்க. 8ஆ பிரிச்சதுல 6க்கு நிறம் தட்டிருக்காங்க. அப்ப முதலாவது நிலட்டப்பட்டுள்ளது. உருவில் நிலட்டப்பட்ட பகுதிக்குரிய தசமம் என்ன? தசமம் என்ன? 18வதுக்கு விட நிலட்டப்பட்டதுக்குரியது 0.75. 18வதுக்கு முதலாவது வந்தது விலங்கல் என்றாக்கள் மட்டும் கைவித்துங்க. 18க்கு முதலாவது வந்தது விலங்கல் என்றாக்கள் மட்டும் கைவித்துங்க. பயமில்லாம வைத்துங்க, ஏசி இல்ல மாட்டேன், சொல்லி தருவேன். சரியா? ரைட், ஓகே. கொஞ்சம் பேரு உயர்த்துறாங்க. அதை பாருங்க. என்னன்னு சொன்னா 0.75 இந்த வட்டத்துல இப்படி போட்டிக்கிறாங்க. சரியா? இதுல இதுக்கு நிறந்துட்டு இப்படி நிறந்துட்டு. சரியா? இப்ப வந்திருக்குது. நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் இப்படி நிறந்துட்டின மாதிரி மாத்தினீங்கடா. இதை எவ்வளவு நிறந்துட்டின மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு நிறந்துட்டப்படல. மாத்தலாமா? மாத்தலாதா? பாருங்க, அந்த உருவத்தை பாருங்க. அந்த நிலட்ட பட்டத்தை கொண்டு வந்து இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்க. அரேஞ்ச் பண்ணினீங்கன்னு சொன்னா அதாவது முக்காவாசி நிலட்டப்பட்டது, காவாசி நிலட்டப்படல. அப்ப முக்காவாசிக்கு என்ன பின்னம் கொடுக்குறோம்? நாங்க 0.75 கொடுக்குறோம் முக்காவாசிக்கு. விளங்குதா சபியா? 0.75 கொடுக்குறேன். எப்படி நீங்க தூக்கி வச்ச என்று சொன்னா கவனிச்சு கொள்ளுங்க. எது நான் தூக்கி வைக்கிறேன்டா? இந்த இருக்கிற நிலட்டினத்தை, சரியா சவியா வளர்ந்து பாருங்க. இந்த நிலட்டினத்தை கொண்டு வந்து நான் இதுக்குள்ள வச்சு விடுறேன். அப்ப இது நிலட்டப்படல தானே? இது நிலட்டப்படல. அப்படின்னா அந்த துண்டு ஹாவாசு அப்படியே நிலட்டப்படல. சரியா? அப்ப நிலட்டப்பட்டது இவ்வளவு நிலட்டப்பட்டதானே அப்படின்னு சொன்னா முக்காவாசி நிலட்டப்பட்டி. சரியா? முக்காவாசிக்கு என்ன பின்ன எங்களுக்கு? அதாவது 4ல் பிரிச்சு 3 பங்கு. இதுல பின்னம் என்ன? இந்த முதலாவது பின்னம். ரைட்டா? அடுத்தது 19. முடிக்கவா? முடிங்கிறாக்கள் யாரும் கேட்கிறீங்களா? முடிங்க கிளாஸ். ஒரு ஆள் தான் முடிங்க இருந்தது. சரி, இன்னும் ஒரு 5 கேள்வி பார்த்துட்டு முடிப்புமா? சரி, ஒரு 5 கேள்வி பார்த்துட்டு முடிப்பேன். 19வது ஒருவில் நிலட்டப்பட்டுள்ள பகுதி எத்தனை மடங்கு நிலட்டப்படாத பகுதி? நிலட்டப்பட்டதுல எத்தனை மடங்கு நிலட்டப்படாதது? 19வதுக்கு விட உங்களோட விட என்ன காட்டுங்க? 19வதுக்கு உங்களோட விட என்ன காட்டுறீங்க? ரைட், 2வது ஆன்சர் ஓகே. சரியா? எத்தனை மடங்கு நிலட்டப்படல என்று கேட்டிக்குது. அப்ப 3 மடங்கு என்கிறது சரி. ஏன் என்று கேட்டா, சரியா கவனிச்சு கொள்ளுங்க. சில பேருக்கு 4 மடங்குன்னு யோசிச்சிருப்பாங்க. சரியா? அதாவது இப்படி இருக்குதுன்னு சொன்னா இப்படித்தான் அந்த விலரி. சில பேர் 4 மடங்கு எடுப்பாங்க. இது நிலட்டப்படாத பகுதி, இது நிலட்டப்பட்ட பகுதி. சரியா? கவனிங்க, வேற வேற ஆக்கினோம்னு சொன்னா இது நிலட்டப்பட்ட பகுதி, நிலட்டப்படாத பகுதி. இத போல இது எத்தனை மடங்கு என்று கேட்டா இப்படி அது வந்திருந்தா தான் 4 மடங்கு. சரியா? இது இப்படி இல்ல, நிலட்டப்படாதது இப்படி இல்ல. நிலட்டப்படாத பகுதி இதுதான் நிலட்டப்படாத பகுதி. அப்ப
இத போல இது எத்தனை மடங்கு என்று கேட்டா இது இவடத்தொண்டு வரும், இது இவடத்தொண்டு வரும். 1 2 3 1 2 3 3 மடங்கு. சரியா? இந்த கேள்வி நிறைய இடத்த வாரு கவனிச்சுக்கொள்ளும். நிலட்டப்பட்டது நிலட்டப்படாதது. அப்ப சில பேருக்கு ஆன்சர் எப்படி எடுப்பாங்கன்னு சொன்னா மாத்தி எடுப்பாங்க. இப்படி ஒரு படம் இருக்குது, இதுல சரியா இப்படி இருக்குது, இதுல இந்த தொண்டு யார் கரெக்டான ஆன்சர் எடுக்கிறீங்கன்னு பாரு. இது இப்படி பிரிச்சிருக்குது, இந்த தொண்டு மட்டும். சரியான ஆன்சர் யார் எடுக்கிறீங்கன்னு பாரு. சரியா? இந்த படத்துல நிலட்டப்பட்டத்தை போல நிலட்டப்படாதது ഇനിമെത്തിനരി നിലട്ടപ്പെടാത്തതിന്റെ മടങ്ങ് തന്നെ 1 8 മടങ്ങ്, രണ്ടാമത് 15 മടങ്ങ്, മൂന്നാമത് 7 മടങ്ങ്, മൂന്നാമത് 16 മടങ്ങ്, നാലാമത് 7 മടങ്ങ്. என்ன வரும்? பதினஞ்சு. வெரி குட். எப்படி? இது ரெண்டாப்பிக்கத்துல உண்டு என்ன, இது ஒரு தொண்டு. அப்ப எல்லாத்தையும் நாங்க ரெண்டா ரெண்டு 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 ரெண்டா பிரிச்சோம்டா மொத்தம் 16 தொண்டு. இது ஒரு தொண்டு, அப்ப மிச்சமா இருக்கிறது 15 தொண்டு இருக்குது, 15 வரும். சரியா? ஆனா அதுல கேள்வி முழு ஒருவின் என்ன பங்கு என்று கேட்டிருந்தா 4 மடங்கு வரும். சரியா? கேட்டுக்கொள்ளுங்க. இந்த நிலட்டப்பட்டத்தை போல முழு உருவத்தின் எத்தனை மடங்கு என்று கேட்டா 4 வரும். ஆனா நிலட்டப்படாத பகுதி எத்தனை மடங்குன்னா கேட்டிருக்குது, அதனால 3. ஒருவில் நிலட்டப்பட்ட பகுதிக்கு தசம எண் காவாசிக்கு நிலட்டிருக்கிறாங்க. அப்ப 0.25. 21வது நிலட்டப்பட்ட பகுதியின் எத்தனை மடங்கு நிலட்டப்படாதது? எத்தனை? 2 4 6 8 10 இருக்கு. எத்தனை மடங்கு? யாருக்கு ஏலும் எத்தனையாவது? 21வதுக்கு 21வதுக்கு 5 மடங்கா? இருபத்தி ஓராவதுக்கு விட ரைட். இந்த கேள்வியோட முடிப்பம் எல்லாரும் கொட்டாவியும் உடைக்கிறீங்க. சரியா? பசி போல காலப்பசி. சரியா? 20வது கேள்வி வரைக்கும் பார்த்திருக்கி. 21லேருந்து நாளை கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? முகங்களை பார்த்த உடனே பாவமா கிடக்கு. 7:45. சரி.